நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களை பாதிக்கும் பிரச்சனையை தீர்க்க ஆதரவு கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத பணியில் உள்ள ஆசிரியர்களும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வெழுதி தகுதியை பெற வேண்டுமென அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஏற்கனவே நியமனத்தின் போது நடைமுறையில் இருந்த சட்டப்பூர்வ விதிகளின் கீழ் முழுமையாக தகுதி பெற்று முறையாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் நேரடியாக பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 4 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், இவர்கள் 2011ஆம் ஆண்டு டெட் தகுதி தேர்வு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே பணியில் சேர்ந்தவர்கள் என்று கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட தகுதியை காரணமாக கொண்டு மட்டும் நீண்ட காலமாக பணிபுரிந்து வரும் அனுபவம் பெற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை மறுப்பது பெரும் சிரமத்தையும் தேக்க நிலையையும் ஏற்படுத்துவதாக மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். RDE சட்டப்பிரிவு 23இல் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்புரைகள் காரணமாகவே நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 பிரிவு 23 மற்றும் தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமச் சட்டம் 1993 பிரிவு 12A ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்திடவும் பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் ஆசிரியர்கள் பாதுகாக்கப்படுவதோடு குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.